Hi students, இது வரைக்கும் நாம cursive handwritingல 3 curves படிச்சிருக்கோம். அந்த 3 curvesஐயும் நம்ம 2 line noteல எழுதியிருக்கோம். இன்னைக்கு நாம அந்த 3 curvesோட 4th curve படிக்க போறோம். அந்த 4 curvesஐயும் நம்ம எப்படி 4 line noteல practice பண்ணலாம்னு இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமே நீங்க 4 line noteல ஸ்டார்ட் பண்ணலாம். நான் first இப்போ curve 1 ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த 2 லைனுக்கு நடுவில் ஒரு இமேஜினரி லைன் இருக்குன்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டு ஒரு குட்டி கர்வ் போட்டு மேலே போயிட்டு இந்த 2 லைன்லையே நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதா? ஸோ திஸ் இஸ் த கர்வ் 1. நெக்ஸ்ட்டு கர்வ் 2. கர்வ் 2க்கு அகெயின் ஒரு கர்வ், அந்த கர்வ் மேலே வரைக்கும் கொண்டு போகக்கூடாது, செகண்ட் லைன்லேயே நின்றணும். அகைன் கம் பேக் அண்ட் ட்ராய் another curve. நல்லா நோட் பண்ணுங்கள். நீங்கள் வரைகிற ஸ்லாண்டிங் லைன் கரெக்டாக இருந்தால் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும். திஸ் இஸ் த கர்வ் 2. இந்த கர்வ் 2ல இந்த கர்வோட ப்ரொப்போர்ஷனும் இந்த கர்வோட ப்ரொப்போர்ஷனும் எப்பயுமே சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கர்வ் 3 பார்த்துருக்கோம். அதை எப்படி 4 லைன் நோட்டில் பார்க்கலாம். கர்வ் போட்டு இது டாப் லைனுக்கும் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வரணும். இப்படி கீழே வரணும். நீங்கள் எழுதுறது இந்த ஸ்லாண்டிங் பொசிஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ நியூ கர்வ் பார்க்க போகிறோம். கர்வ் நம்பர் 4. இந்த கர்வ் நம்பர் 4க்கு நீங்கள் செகண்ட் கர்வ் போட்டிங்க இல்லையா, சேம் தான். ஆனால் அந்த 2 லைன்லேயே இது முடிஞ்சிடாது. ஃபர்ஸ்ட் லைனில் போய் இது டச் ஆகி வரணும். அது எப்படின்னு பாருங்கள். மேலே டச் பண்ணிவிட்டு ஒரு லூப் கொண்டு வரணும். இங்கேருந்து நான் கர்வ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டாப் லைன் டச் பண்ணோடனே ஒரு கர்வ் மாதிரி போட்டு திரும்ப அங்கேயே நான் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு கர்வ் கொண்டு வரேன். First curve, second curve, third curve, fourth curve, ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். ஸோ லைக்வைஸ் நம்ம தேர்ட் செட்டும் இப்போது எழுத போகிறோம்.